குல்சா தாதியுடன் என்னுடைய அனுபவங்கள் என்ற தலைப்பில் ஆஷா பென் அவர்களுடைய குளோபல் பக்திக்கான அனுபவ பகிர்வு இது. ஓம் சாந்தி. பாக்கியங்களுடைய பட்டியலை பார்க்கும் பொழுது ஒருவர் எத்தனை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால், அதிலேயே சங்கமயுகத்தில் இந்த சக்கரத்தின் சங்கமயுகத்திலே மிகவும் பிரதானமானதாக இருப்பது மம்மா பாபாவிடமிருந்து பராமரிப்பை பெற்றுக்கொள்வதும், இந்த யஜ்யத்தினுடைய அத்திவாரங்களாக இருந்த அங்கத்தவர்களிடமிருந்து பராமரிப்பை பெற்றுக்கொள்வதும் ஆகும். நான் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதையிட்டு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த பாக்கியம் என்பது மிகவும் அருகியது, கிடைக்கப்படாதது. தாதி குல்சார் என்று சொல்லும் பொழுது அவரை நான் என்னுடைய ஞாபகத்தை மீட்டி பார்க்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழக மாணவியாக இருந்த பொழுது அந்த நேரத்திலே தீதி மன்மோகினி அவர்தான் உதவி நிர்வாக தலைவியாக இருந்தார். அவர் குல்சா தாதிக்கு சொல்லியிருந்தார், தன்னை பற்றி கவனித்து கொள்ளும் சொல்லி, இல்லை தன்னை கவனமாக பார்த்து கொள்ள சொல்லி. ஏனெண்டா அப்படி கவனமாக பார்த்து கொண்டு அவருடைய இலட்சியம் என்ன, அவர் என்னதுக்கா இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிஞ்சு கொள்ளும்படி. தாதி குல்சார் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இனிமையானவர், மிகவும் அன்பானவர், மிகவும் விவேகி, அதே நேரம் ரொம்ப ஞானி. அவர் என்னை பின்னேரம் மாலையிலே நடப்பதற்காக அழைத்து செல்வார். அக்கிலேக்கு சுற்றி நாங்கள் அனைவர் நடப்போம். என்னுடைய கரத்தை பிடித்தவாறே அவர் நடந்து செல்வார். நடக்கும் பொழுது அகப்பா வித்தியாசமான கேள்விகள் எல்லாம். நான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வேன். இந்த மனசில் என்ன இருந்தாலும் இயல்பான முறையில் நான் பதில் சொன்னேன். அப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் இருப்போம். அவரேன் இதை செய்தார், எனக்கு தெரியாது ஏன் அவர் இப்படியெல்லாம் செய்தவர் என்று. இதெல்லாம் நான் சென்டரில் வசிக்க தொடங்கும் பொழுது தான் எனக்கு தெளிவானது. அப்போ குல்சா தாதி சொன்னான், இதான் மன்மோகினி தீதி எனக்கு சொன்னார், அதனால்தான் நான் இதை செய்தேன் என்று சொன்னார். நான் இன்னும் பாக்கியசாலி. ஏனெண்டா என்னுடைய படிப்பை முடித்த பிறகு சென்டரில் வசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க பெற்றது. அந்த சென்டருக்கு பேர் பாண்டபவன். அது டெல்லியினுடைய தலைமையகம். அந்த நேரத்தில் பாண்டபவன் டெல்லியினுடைய தலைமையகம் மட்டுமல்ல, பல பல வித்தியாசமான செயற்பாடுகளை அது பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருந்தது. சர்வதேச சேவையும் கூட அங்கிருந்து தான் ஆரம்பமானது. முதல் நாளிலிருந்தே தாதிஜி, தீதி மன்மோகினி ரெண்டு பேரும் தங்கள் மற்ற 3 தாதிகளுடன் குல்சார் தாதி, நிர்மல் சாந்தா தாதி,
தாதி ஆல்ரவுண்டர் 3 பேரோடையும் இருக்கும்படி தன்னை இருந்தார்கள் சொன்னார்கள். தாதி குல்சார் என்னை வரவேற்றார். ரொம்ப அழகான முறையிலே அவருடைய வரவேற்பு இருந்தது. அந்த வீட்டை முழுக்க சுற்றி காட்டினார். அதுக்கு பிறகு சொன்னா ஒரு பொறுப்பாக இருந்த சகோதரனுக்கு சொன்னார், அந்த முழு கட்டடத்தையும் பார்த்து கொள்கிற ஜெயபிரகாஷ் பிரதர் இருந்தார். அவருக்கு எனக்கு பிரகாஷ் பாய், இளவரசி வந்துட்டா நீங்கள் சாவியலை கொடுங்கன்னு சொன்னார். தாதி ரொம்ப ஏற்றுக்கொண்டு என்னை வரவேற்றார். அவளோட சின்ன சீடர்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு சின்ன உதவியாளர் நினச்சிருக்கலாம். அல்லது எனக்கு ஒன்றுமே தெரியாது, தாதியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்கவில்லை. ஆனால் எல்லாத்தையுமே நான் அவளை பார்த்தேன். பாப் சமான் நிலையை பார்த்தேன். நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர், கடுமையான அல்லது கண்டிப்பான ஆசிரியர். தாதி முரளி வகுப்பில் வாசிப்பாவா, தச்சையிலேயும் அவ யாராவது ஒருத்தருடைய கண்கள் அங்கே இங்கே திரும்பிச்சுன்னு சொன்னா குல்சார் தாதி தாதி குல்சார் உடனே சொல்வாவா, அந்த கண்ணாட்டு அசைஞ்சதா வீட்டுக்கு ஏன் அங்கே பார்க்குறீங்கன்னு கேட்பாவான் தாதி. உங்களோட கடமையாது. அவர் கதிரையை பார்த்து தேடுறாருண்டா அந்த கதிரையை தேடி கொடுக்குறது உங்களோட வேலையா, ஏன் அங்கே பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்பாவா. அப்படின்டா அதாவது ஒருமுகப்படுத்துகின்ற சன்ஸ்காரத்தையும் முரளிக்கு மரியாதை கொடுக்கின்ற சன்ஸ்காரத்தையும் அதே நேரம் பாபா என்ன சொல்கிறாரோ அதனுடைய தாரணையை செய்வதிலும் அவர் எங்களுக்கு ஒருமுகப்படுத்த வைத்தார். கண்கள் அங்கே இங்கே அசைச்சு வந்தாலே நாங்கள் முரளியை பற்றி தீவிரமாக பார்க்கலேன்னு அர்த்தம், அல்லது கேட்கவில்லைன்னு அர்த்தம். இரண்டாவது விஷயமாக தாதி என்னங்களை படிப்பிச்சாருன்னு சொன்ன ஆசிரியராக இருந்து சில நேரம் சொல்வாவாம், தாதி முரளியை வாசிக்க விட்டுட்டு ரூமில் இருந்து கேட்பாவாம், என்னத்தை இவை வாசித்தவை, என்ன மாதிரி இவை தண்டினம்னு பார்ப்பாவாம். பார்த்துட்டு சொல்லவாவாம், அந்த நேரம் சாரம்சம் எல்லாம் இல்லை, முரளியில் கேள்வி பதில் எல்லாம் கிடையாது, இது பிந்தித்தான் வந்தது. அப்போ முதல் முரளி வாசிக்க சொன்னால் எங்களே கேள்வி எடுத்து சொல்லும், நாங்கள் தான் கேள்வி உருவாக்கி அந்த கேள்வியை மாணவர்கிட்ட கேட்கணுமா. அப்படித்தான் அவர் அந்த முரளியில் அன்பை விருத்தி செய்கிறதுக்கு படிப்பிச்சார். அதுக்கு பிறகு இந்த ஞான கடலுக்குள்ள எப்படி ஆழமாக போகிறது எப்படி என்பதை படிப்பிச்சு கொண்டிருந்தார். தாதி ரொம்ப ஞானி ஆத்மா. எப்பயுமே அவர் சொல்வார், நாங்கள் சமநிலை கொண்டிருக்க வேண்டும். புகழ்ச்சி இருந்தால் என்ன, அல்லது இகழ்ச்சி இருந்தால் என்ன, சமனாக இருக்கணும். வெற்றி இருந்தாலும் பரவாயில்லை, இழந்தாலும் அல்ல தோல்வி என்றாலும் பரவாயில்லை. எனக்கு ஒரு ஒன்று நடந்தது. நான் புதுசாக இருந்தேன். அப்போ எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது சேவை செய்கிறதுக்காக. எல்லா மகாராத்திகளுக்கும் எல்லா தாதிமார்களுக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியை செய்கிறதற்கு பொறுப்பு கொடுத்துருந்ததாம். அவை பின்னேரமாக வந்திருந்தவையாம். இப்போ அவங்களை வரவேற்க நிகழ்ச்சியானது வந்திருந்தது பகல் டைமில். அதே நேரம் பிரதம மந்திரியோடையும் ஒரு இந்திரா காந்தியோட கதைக்க வேணுமாம். அப்போ அந்த நேரம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்ததாம். அப்போ அந்த நேரத்தில் நல்லா இருக்கு இல்லையாம் அந்த அப்பாயின்மெண்ட். சந்தித்தவ தானே, ஆனால் அது
அந்த தான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா அமையலையா. தான் கவலைப்பட்டாவாம், உற்சாகம் இழந்த மாதிரி இருந்ததாம். தாதி குல்சாருக்கு சொன்னாவன் தான். அப்போ தான் சொன்னா, பின்னேரம் என்னாலே ப்ரோக்ராம் செய்யல தாடி என்று சொன்னாவாம். அவங்க விளங்கிட்டது ஏனண்டு அதை நான் கொண்டுமே சொல்லலையா. அவ சொன்னாவன் ஒரு விஷயம் மட்டும், இதுதான் நான் ஞானம் சொல்லுது, இதுதான் நான் ஞானம் சொல்லுது என்று கேட்டாவாம். அது தனக்கு போதுமா இருந்ததாம். அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் நான் ஒரு நாளும் அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டிருக்கவே இல்லை என் மனசில். இன்னொரு காட்சி என்னோட மனசை தொட்டது என்னண்டா, நான் நம் நிலையத்துக்கு வந்த நேரம் ஒரு ஒரு மாணவனாக இருந்தேன். நான் தானே பல்கலைக்கழகத்தில் படிப்பிச்சு கொண்டிருந்தேன் ஒரு பள்ளிக்கூடத்தில். நான் ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நான் தான் இங்கே வந்தால் விட்டுட்டாங்க. ரொம்ப அன்பு மரியாதையெல்லாம் கொடுத்தார், கவனம். என்ன நடந்ததுண்டா, பாண்டவன் புதுசு. அப்போ தான் டெலிஃபோன் லைன் எல்லாம் போட்டிருந்தவே. நான் நூதன அதாவது சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் பார்த்தேன் தாதி குல்சார் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாவ. அந்த மியூசியத்தை முழுக்க சுற்றி காட்டினாவ. ஒரு ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஆளுக்கு இப்போ முழுசாக விளங்கப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி, அதுக்கு பிறகு தன்னை தொட்டதா மனசை. அவக்கு நான் ஒன்றுமே சொல்லல. நான் உள்ளுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வந்தது. ஏன் தாதி என்னட்டு சொல்லியிருக்கலாம் தானே இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நான் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் நினச்சிட்டாரா தாதி? தாதியே நின்று கேட்கல, அவர் பெரிய தாதி. இந்த ஒரு சாதாரணமான ஒருத்தர் தாதி கூட்டிகிட்டு போகிறேன் என்ன கேட்டுக்கலாம் தானே நினச்சாவாம். அன்பான சோதர சோரிகளே, அன்றிலிருந்து வரைக்கும் என் மனசில் உள்ளுக்குள்ள ஆழமாக என் கண்ணுக்கு முன்னால் இருக்கும். என்ன ஒருத்தர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், படித்தவர் படிக்காதவர், செல்வந்தர் எல்லாம் இருந்தால் என்ன, எங்களோட மனநிலை எல்லா ஆத்மாக்களும் ஆத்மா உணர்வு நிலையில் இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் தாதி குல்சாரில் நான் பார்த்தது என்னன்னு சொன்னால், ரொம்ப ராஜரீகமாக இருப்பார். நாங்கள் 4 பேர் உண்டா இருந்தாலும் யாராவது ஏதாவது உண்ட ஞாபகத்தில் வந்துட்டு திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வந்துட்டேன்னு சொன்னால், அவள் அந்த ஆளை கூப்பிடுவணுமெண்டு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால், அவங்களும் சொல்ல மாட்டாள். தானே ஒழும்பி போய் அந்த இடத்துக்கு போய் அந்த ஆளுக்கு போய் மெதுமையான ஒரு குரலில், அதாவது சாஃப்டாக பேசுவாங்க. ஏனண்டா ராஜரீகம்னா கத்திரையில் தானே, மெதுமையாக பேசணும், மெதுவாக பேசணும். பிளத்து கதைக்கக்கூடாது என்பது ராஜரீகம். நாங்கள் மென்மையாக பேசுகிறாக்களாக இருக்கணும். அது மாதிரி தாதி குல்சார் நல்ல ஒரு பேச்சாளர். முதலாவது என்று சொல்லுவேன் நான் அந்த பேச்சாளர். ஒரு முறை பாபா எல்லாருக்கும் ஒரு சோதனை வச்சார, எல்லா பேச்சாளருக்கும் ஒரு சோதனை வச்சார. அதில் குல்சாதாதி பேசுனதான் சிறந்ததுன்னு பாபா சொன்னாரா. அவங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியாது,
நான் அவாட்ட இருந்து படிச்சலான் என்னென்ன அவள் கதைக்க வேணுமென்னு சொன்னா, அப்போ என்னாலும் பேசணுமென்னு சொன்னா பாண்டவானுண்ட மொட்டை மாடிக்கு போயிடுவாவாம், தண்ணியும் கூட்டிகிட்டு போவாவாம். சொல்லுவாவாம், நீங்கள் உங்களை பேச்சை தயார் பண்ணுங்க, நான் இந்த பேச்சை தயார்படுத்துகிறேன்னு சொல்லி. அப்போ இன்னும் மட்டும் சொல்லி கொடுத்துவாவாம் தனக்கு. தாதியை நான் கேட்டேன், பாபா எண்ணங்கள், வார்த்தைகள், செயற்பாடுகள், 3 விஷயங்களும் நாங்கள் சிவசிவனோட எப்பயுமே சொல்கிறாரே, இப்போ கதைக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி நாங்கள் செய்கிறதுண்டு கேட்டேன். அப்பொழுது விளங்கப்படுத்தினா, நீங்கள் மைக்கு முன்னால் நிற்க முதல் நல்ல உணர்வு, சுபபாவனை அனைவருக்கும் கொண்டிருக்க வேண்டும். எல்லாரிலே நல்ல உணர்வுகளை கொண்டிருங்கள். உங்களோட எண்ணங்கள், உங்களோட வார்த்தைகளால் பேசிக்கல மற்ற ஆக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அலௌகீகமான வார்த்தைகளாக இருக்கணும். சாரம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். செயற்பாட்டில் கதைக்கும் பொழுது உங்களோட முகம் வெளிப்படுத்தணும். அதன் மூலம் எதை அவை பார்த்தினமோ அதை படிப்பினமாம், அதை அவையில் நடைமுறைப்படுத்தினோம். அப்படித்தான் பல பல விஷயங்கள் இன்னமும் மேலும் மேலும் பல விடயங்களை சொல்லி தந்தார். ஆனால் வெளிநாட்டுக்கு போவா, தன்னோட ஒரு குட்டி டைரியை கொண்டு போவாம் டாடி. கருத்துக்களை குறித்து கொள்ளணும்னு சொல்லி தாதி கருத்துக்களை குறித்து கொள்ளுவாவாம். குட்டி குட்டி தன்னுடைய இதில் வச்சு கொள்வாவாம் பேக்குக்குள்ள. அவட்ட இருந்து நாங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் படிக்க வேணும், அது இறுதி வரைக்கும் போகும். சேவை என்ற தளத்தில் இருக்கும் பொழுது நான் பார்த்தேன், விஐபிக்கு சேவை செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. தாதியோடு தான் போய் செய்தேன். அவளோட நான் எப்பயுமே போவேன். பெரிய 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 விஐபிஸுக்கெல்லாம் போய் சந்திச்சிருக்கிறேன். அப்போ நான் பார்த்தது என்னடா, தாதி எல்லாவற்றையுமே விசேஷமாக பாபாவோட அறிமுகத்தை விளங்கப்படுத்துவா. ப்ரோக்ராமை பற்றி கதைக்க மாட்டா, அது கதைப்பா. ஆனால் அதுக்கு முதல் அந்த பாபாவோட அறிமுகம் தான் முக்கியமாக கதைப்பா. அதுக்கு பிறகு பாபாவோட நினைவில் அவங்களை இருக்க வைப்பா, 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ. இதனால தான் அப்துல் கலாம் தாதியோட கதைக்கிறோன்னா அவருக்கு அப்படி ரொம்ப பிரியம். தாதி எப்பெல்லாம் அவரை சந்திக்க சொன்ன நேரத்தெல்லாம் அவர் பார்ப்பார். அவர் ஆஃபீஸும் அவர்கிட்ட கார் நிற்குமாம், ஆஃபீஸில் இருக்க மாட்டாராம், வெளியில் போவாராம். வெளியில் போய் திறந்த ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு சூழலில் அந்த பௌதீகமான வேலையில் இதெல்லாம் அப்பால் விட்டுட்டு தான் தாதியோட இது கதைப்பார் ஆன்மீக விஷயங்களை பற்றி. அதே அந்த யோகா தியானம் அனுபவத்தை தாதியோடு பெற்றுக்கொள்வார். தாதியும் அவரோட கதைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் ரொம்ப நினைவு செய்தார் தாதியை. அது போலவே தாதி டைமண்ட் ஜூபிலி நிகழ்ச்சியிலே ஒரு பிரச்சனை வந்தது. அதில் வெளியில் வர வேண்டிய ஒரு விஷயத்தை வெளியில் வர முடியாமல் இருந்ததால் அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆயிட்டுது. எங்களுக்கு அதில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமா இருந்தது. இப்போ தாதி குலுசாட்டை நாங்கள் போனோம். பிரசிடெண்ட்டை சந்திக்கிறதுக்காக போயிருந்தா குல்ஷா தாதியையும் கூட்டிக் கொண்டு வேறு ஆக்களை கூட்டிக் கொண்டு வேறு பாராளுமன்ற ஆக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போயிருந்தோம். தாதி குல்சார் பணிவான் முறையில், பணிவின் சொரூபமுவா பணிவான முறையில் அந்தனர் சர்மா தான் இருந்தார் ஜனாதிபதியாக.
பாபுஜி, நாங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டோம். நாங்கள் செய்யக்கூடாது, ஆனால் நாங்கள திருத்துவோம். அவர் சரியான சர்மா அவர் சந்தோஷப்பட்டார். அவட அந்த வார்த்தையை பார்த்து அப்படி ஆதிக்கப்படுத்தப்பட்டாராம். இல்லை 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 இல்லை, நான் கட்டாயம் வருவேன், நான் கட்டாயம் வருவேன், நான் கட்டாயம் அதை வெளிப்படுத்த நான் வருவேன் என்று சொன்னார். இதுதான் தாதி விஐபி மேரோட நடந்து கொண்ட விதம். அவ இந்த விஐபியில் தன்னுடைய நண்பர்களாக ஆக்கி வச்சிருந்த. அவ சொல்லுவா, பெரிய பெரிய ஆக்களுக்கெல்லாம், நீங்கள் என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர் என்று நீங்கள் நண்பர் என்று சொல்லுவா. நீங்கள் நீங்கள் இந்த நண்பர்ன்றபடியே நீங்கள் அப்படி கேட்கலாம். என்ன இப்பையும் வரைக்கும் அவை நினைவு செய்யின. தாதி அவர்களை தன்னுடைய நண்பராக்கிறார். இதுதான் எங்களுடைய மரியாதைக்குரிய இனிமையான தாதி குல்சார், தாதி இருதய மோகினி என்று சொல்லப்பட்டது குல்சார் தாதி. அவர் மட்டும்தான் எல்லாரோடைய நல்ல உறவு முறை கொண்டிருந்தவர்னு சொன்னால் அவரால் தான் எல்லாருடைய இதயத்தை மறுபண்டிருந்தார். நான் பல விஷயங்களுக்கு திருப்பி திருப்பி அவர் நினைவு செய்கிறேன். என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் நான் ரொம்ப நேரம் கதைச்சிட்டேன். இன்னும் எவ்வளவோ இருக்கிறதவோ பற்றி சொல்கிறதுக்கு. எல்லாருக்கும் அதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. எப்பொழுதுமே நன்றி. ஓம் சாந்தி.